மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் திருமாவளவனை சந்திச்சது, அதே மாதிரி பாஜகவின் நயினார் நாகேந்திரனை சந்திச்சது, இதெல்லாம் அரசியல் ரீதியான ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் வட்டாரங்களில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற வாத பிரதிவாதங்களும் இந்த சந்திப்புகளை ஒட்டி பேசப்பட்டு வருது. இந்த 3 சந்திப்புகளுமே திருச்சியில் தான் நடந்திருக்கு, ஒரே ஹோட்டலில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு பின்னணியில் விடுதலை சிறுத்தைகள் அணிமாற போகிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. இது தொடர்பாக விரிவாக பேசிடுவோம். இதே மாதிரி பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா, அந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தை மையமாக வச்சு சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வருது. அது என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து விரிவாக பார்த்துருவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு இடையே ஒரு பெரிய ஒரு விவாதம், ஒரு குழப்பம் என்பது போயிட்டு இருக்கு இல்லையா. யார் எங்க சேர போறாங்க, எப்ப சேர போறாங்க, எப்படி சேர போறாங்க, சேர மாட்டாங்களா அப்படின்ற பல கேள்விகள், பல யூகங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பேசப்பட்டிருக்கிற சமயத்துல தான் இப்போ திருச்சியில நீங்க சொன்னது போல ஒரு மிக முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கு. அது ஓவராலா பார்க்கும்போது ஒரு கர்டசி விசிட் தான். ஏன்னா ஒரே ஹோட்டல்ல தலைவர்கள் இருக்கிற போது சந்திக்கிறது இயல்பான விஷயம் தானே. ஆனா அதையும் கடந்து அங்க ஒரு அரசியல் பேசப்பட்டது. அந்த அரசியல் பேச்சின் முடிவா திருமாவளவன் நிச்சயமா அணிமாற போறாரு. ஏன்னா ஏற்கனவே அவர் திமுக மீது அதிருப்தியில் இருக்காரு இல்லையா. அந்த அதிருப்தியின் காரணமா அதிருப்தியில் இருக்குன்னு அவர் எங்கேயும் சொல்லவே இல்லையே. சொல்லல. ஆனா உள்ளுக்குள்ள அந்த வழி இருக்குல்ல, எனக்கு அதிகமா இடங்கள் கொடுக்க மாட்டாங்க, ஒவ்வொரு தேர்தலா கேட்டே இருக்கும், இருந்தாலும் எங்களுக்கு அதிக இடங்கள் கொடுக்க மாட்டாங்க, அதனால இந்த வாட்டி நிச்சயமா அதிக இடங்கள் கேட்போம்னு சொல்றாங்க இல்லையா. அந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் திருச்சியில் அந்த ஹோட்டல் நடந்த சந்திப்பு என்பது தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளா மாறி இருக்கு. அதை தொடர்ந்து தான் ஒருவேளை திரும்ப அணி மாறுவாரா, ஏன்னா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது அங்க பாஜக இருக்கு, பாமக அங்க சேரப்போகுது அப்படின்றனால மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த சந்திப்பை தொடர்ந்து யாரெல்லாம் சந்திச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது தான் இந்த கேள்வி வர்றதை நம்மளால தவிர்க்க முடியல. அதாவது திருச்சியில மதச்சார்பின்மை காப்போம் அப்படின்னு ஒரு மாநாடு சமீபத்தில் நடத்தினார், இந்த சனிக்கிழமை நடந்துச்சு. அது விசிகா சார்பில் நடந்துச்சு, பெரிய அளவில் பேரணி நடந்துச்சு. எல்லாரும் ப்ளூ கலர் கோட் போட்டுவாங்க அப்படின்னு திரும்ப சொல்லியிருந்தாரு. அந்த மேடையில் அவர் பேசுனது வழக்கம் போல ஒரு ஃபயரி ஸ்பீச்சாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஆக்ரோஷமான அவரது வழக்கமான ஒரு அரசியல் வகுப்பெடுக்கும் ஒரு பேச்சாக தான் அது அமைஞ்சிச்சு. ஸோ அந்த பேச்சுக்கு பின்னாடி அவர் வழக்கம் போல அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போறாரு. அந்த ஹோட்டலில் திரும்ப தங்கியிருக்கிறதுக்கு பக்கத்து அறையிலேயே அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தங்கியிருக்கிறாரு. இதை தெரிந்து கொண்ட திரும்ப அவர் சந்திக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்காரு. ஆனா அதற்கு முன்னாடியே வைகை செல்வன் திருமாவை சந்திச்சிருக்காரு. திருமாவை சந்திச்சு கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடந்தா சொல்லப்படுது. அந்த இதுல என்ன பேசப்பட்டது அப்படின்னா அரசியல் எதுவும் இல்லை அப்படின்னு திருமா சொல்றாரு. ஆனாலும் அதுல என்ன பேசப்பட்டிருக்குன்னா இலக்கியம் சார்ந்து சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டாங்க. வைகை செல்வன் நிறைய புத்தகங்கள்லாம் 3 புத்தகங்கள் வச்சிருக்காரு. அதுல 2 புத்தகங்கள் யாருக்கோ கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு புத்தகம் மட்டும் கொடுத்தாரு. விடுதலை போராட்டத்தில் சீர்காழின்னு ஒரு புத்தகத்தை என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு திருமா சொல்றாரு. அந்த சந்திப்புல அரசியல் எதுவுமே நாங்க பேசிக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் 2 அரசியல் தலைவர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது அங்க அரசியல் இல்லாம எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குரிய எழுப்பு இருக்கு. அதே சமயத்துல திருமாவளவன் சொல்றாரு அவர் நிறைய இலக்கியம் சார்ந்து செயல்பட்டு அந்த புத்தகத்தை தான் கொடுத்தாரு, வேற எந்த பாலிடிக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற தொடர்பா இது வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எந்த கருத்தையும் அதிகாரப்பூர்வமா அவர் சொல்லல. அவர் ஒருவேளை கூட்டணி ஆட்சி தொடர்பான அதிகாரப்பூர்வமாக கருத்தை சொல்லட்டும், அதுக்கப்புறம் பிற்பாடு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு இக்கு வைக்கிறாரு. அது எல்லாமே என்னன்னா வழக்கம் போல விசிகாவினர் என்ன சொல்லுவாங்கன்னா எப்போ பார்த்தாலும் எல்லா தேர்தலையும் விசிகா மட்டும்தான் சந்தேகிக்கப்படுது, ஊடகங்களாலும் சரி அரசியல்வாதிகளாலும் சரி எப்போ வேணாலும் அணிமாறுவாங்க சொல்லப்படுது. நாங்கள் எப்போ அப்படி அணிமாறி இருக்கோம், 2006 தேர்தலில் மாறணும், சீட்டு தரலங்கிறதுனால மாறணுமே ஒழிஞ்சு பெரும்பாலும் எங்களுடைய தேர்தல்கள் எல்லாமே திமுக கூட்டணியில் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதுல சில விஷயங்கள் முரண்பாடு இருக்கத்தான் செய்யும், அதனாலதான் தனி கட்சியா நாங்க இருக்கும் அப்படின்னு விசிகாவை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இப்ப இந்த விஷயம் தொடர்பாக நம்ம விசிகாவினரிடம் பேசினப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க இன்னும் திரும்ப முழுசா புரிஞ்சுக்கலையா, பிஜேபி பிஎம்கே இருக்கிற அலையன்ஸ்ல அவங்க எப்பவுமே இருக்க மாட்டாங்க விசிகா. அந்த அடிப்படையில் பிஜேபி இருக்கிற அலையன்ஸ்ல எப்படி விசிகா போய் சேரும், பிஜேபி கிட்ட இருந்து தனித்து வாங்கன்னு அதிமுகவுக்கு தொடர்ந்து விசிகா அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு, தனிச்சு வாங்க, ஏடிஎம்கே சேவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. கடந்த ஒரு மாதம் 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு விஐடியில் சென்னையில். அப்போ திருமாவும் வைகை செல்வனும் இதே மாதிரி ஒரே மேடையில் பங்கேற்றாங்க. அப்போதைக்கு வைகை செல்வன் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு ஸ்பீச்சில் ஒரு விஷயம் சொன்னார்,
சங்க பரிவாரங்களோட சேர்ந்தாலும் நாங்க வந்து சங்கத்தமிழை மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மேடையில் இருந்த திருமா இவருக்கு அப்புறம் வந்து பேசும்பொழுது அவரு அதுக்கு பதில் கொடுத்தாரு. நீங்க வந்து சங்க பரிவாரங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தமிழை காப்பாற்ற முடியாது, அதிமுக விழுங்கிடும் சங்க பரிவாரங்கள் அப்படிங்கிறது எங்களோட கவலையா இருக்குன்னு அந்த மேடையிலே பதில் கொடுத்து தனது நிலைப்பாட்டை தெளிவாக விளக்குனாரு. ஒவ்வொரு முறையும் விளக்கிக்கிட்டே இருக்க முடியாது. இது அரசியல் ரீதியான ஒரு சந்திப்பு, ஒரு பண்பாட்டு சார்ந்த ஒரு சந்திப்பு. வந்திருக்காரு, எதிர்க்கட்சியா இருந்தாலும் அவரை மதிச்சு பேசணுங்கிற அடிப்படையில் திரும்ப பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திரும்பவும் கவிதை கவித்துவம்னு நிறைய விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டவர். அவரும் ஒரு அடிப்படையில் கவிஞர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வைகை செல்வனை சந்திச்சு இலக்கிய ரீதியான பேச்சு தான் அது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அரசியல் பேச்சுகளும் போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தல் இருக்கிற சமயத்துல அரசியல் தான் அதிகம் பேசப்பட்டிருக்கும். ஆனா இந்த சந்திப்புங்கிறது சாதாரணமா கடந்து போகப்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சந்திப்பு நடந்துச்சுல முத நாள் நயினார் நாகேந்திரன் கூட வைகை செல்வன் சந்திச்சார் இல்லையா, அந்த சந்திப்புனாலதான் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து. நிச்சயமா திருமாவோட சந்திப்புல வைகை செல்வன் என்ன பேசணும்னு சொல்லிட்டு பகிர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பாஜக என்ன ஸ்டாண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு பகிர்ந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க இல்லையா. இதுல வைகை செல்வன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ள ஒரு முட்டல் மோதல் போயிட்டு இருக்கு இல்லையா, அது தொடர்பாலாம் கொஞ்சம் சரிகட்டும் வகையில பேசியிருக்கதா சொல்லப்படுது. ஏன்னா அதிமுகவினுடைய ஒரு சாஃப்டான டோன் தான் வைகை செல்வன். அங்க இருந்து எல்லார் கூடயும் அவர் பேசுவார், திமுக காரங்களோடயும் மேடை ஏறுவாரு, பிஜேபியோடையும் மேடை ஏறுவாரு. அவருக்கு எந்த விதமான ஒரு பாகுபாடும் கிடையாது. இலக்கிய ரீதியா அவர் ஒருங்கிணைஞ்சிருவார். அந்த அடிப்படையில் இவரை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்திட்டு வர்றாருன்னு சொல்லப்படுது. இதுல வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வகையிலும் உள்ளுக்குள்ள சில பேச்சுகள் போனதா சொல்லப்படுது. ஆமா, இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட மௌனம் தான் பெரிய கேள்வி எழுப்புது. நான் பாஜக கூட்டணி தொடர்பா நீங்க முன்னாடியே சொன்னது போல அவங்க வந்து பாஜக ஆட்சி நிக்கிறாங்க, பாஜக தலைவர்கள்லாம். இந்த பக்கம் அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான், அதனால அதிமுக எடப்பாடி தான் தலைமை தாங்குறோம்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இந்த இரண்டு தலைவர்களுக்கும் மத்தியில அதிமுகவோட முகமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதுல தொடர்ந்து மௌனம் காக்குறார். இன்னொரு விஷயத்திலேயே தொடர்ந்து மௌனம் காத்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா வரக்கூடிய அந்த 22ஆம் தேதி நடக்குது இல்லையா மதுரையில முருகர் மாநாடு, அதுல வந்து அதிமுக ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது, அதிமுக அந்த மாநாடை ஆதரிக்கணுமா பங்கேற்கணுமா அப்படின்ற கேள்வி இருக்கிற சமயத்துல அதற்கான பதில் இதுவரைக்கும் அவர்கிட்ட வந்து வரல. இப்ப நேதி கூட செல்லூர் ராஜு அவங்க பிரஸ் மீட்ல பேசுவது என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி சொன்னா நாங்க வந்து கலந்துக்குவோம் அப்படின்றார் மாநாட்டில். அதாவது மாநாட்டு நடக்கிறதுக்கு அவர் ஆதரவா இருக்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா கலந்துக்காம இருக்கிறது கட்சி தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே மதுரையில அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல இந்த மாநாடு அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவை தரும்னு சொல்லிட்டு பேசணும் இல்லையா. அதை தொடர்ந்து தான் இந்த மாநாட்டில் பங்கேற்கலாமா வேண்டாமா இல்ல ஆதரிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற குழப்பத்துல அதிமுக தலைவர் இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள முடிவு எடுத்தாகணும். இல்ல முடிவு எடுக்காமையே விலகி நிற்க போறாரா இதுலயும். ஏன்னா கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு பாஜக தலைவரோட அந்த அளவுக்கு நெருக்கமா வரல. கிரவுண்ட்லயே ஆகட்டும் இல்ல முக்கியமான மேடைகளே ஆகட்டும் பெருசா ஒன்றும் வரல இல்லையா. அந்த மதுரையில கூட வந்து எடப்பாடி கலந்துக்கல அமித்ஷா வரும்போது. அந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி பதில் என்னவா இருக்க போகுது அப்படின்றது வந்து வரக்கூடிய நாட்கள் தான் தெரியும். கூட்டணியை தீர்மானிக்கும் இதுவும் இருக்கும் நிச்சயமா. அது இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனால இந்த சந்திப்புகளுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் வந்து பேசப்படுது. என்ன அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களா சொல்லிட்டு வர ஒரே விஷயம், நாங்க பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம் அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அவரோட இமேஜ் அதை அதே மாதிரி வைகை செல்வன் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்திச்சப்ப அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு. இப்ப சமீபத்தில் நிறைய சலசலப்புகள் ஏற்படுது. நாங்க ஏடிஎம்கேவை பெரிய அளவுல கூட்டணியை ஃபார்ம் பண்ண போறோம் ஏடிஎம்கேல அப்படின்னு சொன்னார். அதற்கடுத்து அவரே நடத்திய சந்திப்புகள் தான் அரசியலரங்களை பெரிய பேசுபொருளா மாறினுச்சு. அதற்கு காரணமா முக்கியமான விஷயம் என்னன்னா மதிமுகவை பொறுத்த வரைக்கும் வைகோவுக்கு ராஜ்யசபா சீட் தரல அப்படின்னு ஒரு அதிருப்தி கடுமையான அளவுல உள்ளுக்குள்ள இருக்கு. அதே சமயம் கூட்டணியில நாங்க அதிக சீட்டு கேட்போம் இந்த 2026 எலெக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, வந்து அதிக இடங்களை நாங்களும் கேட்போம். அதாவது கூட்டணியில திமுக இன்னும் வந்து நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டி இருக்குன்னு இவரே விமர்சிச்சிருக்காரு. சோ அதே மாதிரி விசிகாவும் நிறைய இடங்களை கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. சோ இதையெல்லாம் பயன்படுத்தி தான் அது வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி இதுல விளையாடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்த கட்சிகளும் இதை பயன்படுத்திக்கிறாங்க. எங்களுக்கு வேற ஒரு இடம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை பயன்படுத்தி நாங்க வேற இடமும் போயிடுவோம், அதனால எங்களுக்கான உரிய மரியாதையும் உரிய சீட்டையும் நீங்க தரணும் அப்படிங்கிறது தான் விசிகா மதிமுக இந்த மாதிரியான கட்சிகளுடைய பேச்சா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபியும் சொல்லிருந்துச்சு. எல்முருகன் ஒரு கருத்து சொன்னார் இல்லையா, இது வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி எங்க கூட வந்து சேர போறாங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போதைக்கு அது மதிமுக தான் பேசப்பட்டுச்சு. இப்ப விசிகாவை சந்திச்சதுனால அந்த கருத்து இப்படியும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஆனா பாஜக சொல்றது வரைக்கும் எதுவும் பலிக்கல. அதுவும் குறிப்பா பாஜக தலைவர்கள் இதுவரைக்கும் மாற்று கட்சியில இருந்து வருவாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் எதுவும் வரல பெருசா. திமுக கூட்டணி உடையும் சொல்றாங்க
சொல்றாங்க, அதுவும் சாத்தியப்படுமான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு தெரியல. அதனால பாஜக தலைவர்கள் சொல்றத பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்றாங்க. திமுக கூட்டணி எப்ப பலவீனப்படும் அப்படின்னா, திமுக கூட்டணி தோல்வியை தழும்போது தான் அது பலவீனப்படும். இப்போ வரைக்கும் 2019 இருந்து இப்போ வரைக்கும் அது வெற்றி கூட்டணியாவே போயிட்டு இருக்கு. ஒரு வெற்றி கூட்டணியில இருந்து எந்த கூட்டணி கட்சியும் அவ்வளவு எளிதில் கலந்து போக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிற பட்சத்தில் இதை விட்டு இன்னொரு இடம் போறதுக்கான வாய்ப்பு குறைவு. அந்த அடிப்படையில தான் திமுக இதை பயன்படுத்தி அவங்களுக்கான சீட்டை குறைச்சு பேசுறதா சொல்லப்படுது. இப்பவே நம்ம அடிபணிச்சு போயிட்டோம்னா திமுக இன்னும் குறைச்சிரும். நமக்கு கடந்த முறை கொடுத்த 6 சீட்லாம் இப்ப 4 கூட கொடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் இரட்டை இலக்கம் 10, 15, 20 இந்த எண்ணிக்கையில சீட்டு வாங்கணும் அப்படிங்கறதா திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய பெரிய எதிர்பார்ப்பாகவும் ஆசையாகவும் இருக்கு. நீங்க சொன்ன பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அதிக சீட் கேட்போம்னு சொல்றாங்க. ஆனா சீட் கொடுக்கல அப்படின்னா வெளியில போயிட மாட்டோம்னு இது வரைக்கும் யாரும் சொல்லல. ஏன்னா வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்க சொன்னது போல தொடர்ந்து பல தேர்தல்களை ஜெயிச்சுட்டு வர கூட்டணி வந்து யாரும் வெளியில போக மாட்டாங்க இல்லையா? அதனால தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல அவங்களோட டிமாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வைப்பாங்க. அப்படி பெருசா வச்சும் எடுப்படல அப்படின்னாலுமே கூட்டணி கட்சிகள்லாம் அந்த அளவுக்கு வெளியில வந்துட மாட்டாங்க, அதோட தான் பயணிப்பாங்கன்னு தெரியுது நமக்கு. ஏன்னா தலைவர்கள் யாரும் வெளிப்படையா ஸ்டாலின் மீது கோபத்தை காட்டல. அந்த அதிருப்தி நிச்சயமா அவங்களுக்கு இருக்கு. சீட் அதிகமா கொடுக்கணும்னு அவங்களோட கட்சிக்கும் பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு குரல் இருக்கிற சமயத்துல யாரும் வெளிப்படையா வந்து வெளியேறிடுவோம்னு சொல்லிட்டு யாரும் இது வரைக்கும் சொல்லல. அதனால அந்த விதத்துல பார்க்கும்போது கொடுத்த கடைசி பட்டியல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து நாங்க போறதுக்கான வாய்ப்புகள் இதனால ஒரு கூட்டணி உடையணும் ஒண்ணு கிடையாது. சீட்டு அதிகமா கட்டனால கூட்டணி உடைஞ்சிடாது. அது பேசுவோம், தேர்தல் நெருங்கிய ஒரு நேரத்தில் நாங்க வந்து பேச்சுவார்த்தை மூலமா அதுக்கு தீர்வு காணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவரும் கருத்து சொல்லியிருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து பாஜகவினர் தொடர்ந்து என்னதான் திமுக கூட்டணி அட்டாக் பண்ணிட்டே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை ஆரம்பிங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நீங்க அதிமுகவோட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்ச மாதிரி தெரியல. இன்னும் அதிமுக தனித்து நிக்கிற மாதிரி தான் இருக்கீங்க, தனித்து நிக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க ஒரு பக்கம் திமுக கூட்டணி அட்டாக் பண்ணுங்க, அதான் உங்க அரசியலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களோட பாதை என்னவா இருக்க போகுது, நீங்க எத்தனை சீட் கேட்க போறீங்க? ஏன்னா அமித்ஷா இருக்கும்போது 50 பண்றாங்க. முன்னாள் பாஜக மாநிலத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா 80, 90 போகுது அந்த சீட் எண்ணிக்கைலாம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அதிமுக இப்ப வெளிப்படையா வந்து பேச வேண்டிய காலம் வந்துருச்சு. இவ்வளவு சீட்டுகள் கேட்கறாங்க, இவ்வளவு சீட்டுகள் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதிமுக தலைவர்கள் சொல்லணும் இல்லையா? சொன்னாதான் வந்து இப்போதைக்கு அவங்க நிலைப்பாடு தெரியும். இதுவுமே கூட்டணி ஆட்சிங்கிற தூண்டில வச்சுதான் இப்ப விசிகாவை டீல் பண்றதா சொல்லப்படுது. ஏன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் பிஜேபி சொல்லியிருக்கு. சோ அந்த அடிப்படையில ஆட்சியில் அதிகாரம் நமக்கும் வரும் அப்படிங்கிறது விசிகா வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு வர ஒரு முழக்கம். சோ அதை வந்து பயன்படுத்தி பேசியிருக்காங்கன்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அதே சமயம் பார்த்தோம்னா இந்த ஆட்சிகள் அதிகாரம் அப்படிங்கறத அடிப்படையா வச்சுதான் தூண்டில் போடுறாங்க. அதை வந்து ஆனா எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா சொன்னா மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஏற்கனவே விஜயும் இதே ஒரு இதை தான் வெளியில பொது வெளியில வச்சாரு. சோ விசிகாவினுடைய நிலைப்பாடு இந்த நிமிடம் வரைக்கும் திமுகவோட பயணிக்கிறதா தான் இருக்கு. இனி வரும் காலங்கள் ஏன்னா அரசியல் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆமா. ஸோ அதனால இத்தனை கணக்குகள், இத்தனை ஒரு விவாதங்கள் தொடர்ந்து அரசியல் கட்சிக்குள்ள போயிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்களில் தேர்தல் நெருங்க யார் எங்க நிக்கிறாங்க, எப்படி நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ இன்னொரு பக்கம் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டு தேர்தல், ஆனா இந்த ஆண்டு பீகார்ல தேர்தல் வரப்போகுது இல்லையா? பீகார் தேர்தல் நடக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் பிரச்சாரமும் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பீகார் தேர்தலில் தமிழ்நாடு எதிரொலிக்கிறது இப்ப பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. எதுக்காக அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன். ஒடிசால தேர்தல் நடந்தாலும் தமிழ்நாடு எதிரொலிக்குது, பீகார்ல நடந்தாலும் தமிழ்நாடு எதிரொலிக்குது, மகாராஷ்டிரா நடந்தாலும் இங்க கொடுத்த நிதி உதவித்தொகை அங்கே சொல்றாங்க. அதனால நீங்க சொன்னது போல பாஜக எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ தமிழ்நாடு எக்ஸாம்பிளா காட்டி தமிழ்நாடை வந்து ஏதோ ஒரு வகையில் அட்டாக் பண்றது அங்கேயும் வழக்கமா வச்சிருக்காங்க. இப்போ அந்த உதயநிதி சொன்னார், சனாதன தர்மம் சொன்னார் இல்லையா? உதயநிதி சனாதன தர்மத்துக்கு அகைன்ஸ்டா பேசின பேச்சு மத்திய பிரதேச வரைக்கும் பாஜக கொண்டு போனாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டை பயன்படுத்தி தான் பாஜக வந்து பல மாநிலங்களில் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க நெகட்டிவா. இல்ல குறிப்பா சொன்ன ஒடிசால வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து இங்க வந்து ஆண்டுட்டு இருக்காரு, சாவி திருட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பல பிரச்சாரங்கள் பண்ணாங்க இல்லையா? பீகார்லயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூ இருக்குல்ல, தொகுதி மறுவரையறை, இது வந்து கூடிய சீக்கிரம் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பாப்புலேஷனுக்கே அரசாணை இப்பதான் கொடுத்திருக்காங்க. 2027 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்குன்னு சொல்றாங்க இல்லையா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த தொகுதி மறுவரையை பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அங்க இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டை காரணமா வச்சு பீகார் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க. என்ன அப்படின்னா 1971 ஆண்டு சென்சஸ் எடுக்கப்பட்டது இல்லையா? அந்த சென்சஸை பேஸ் பண்ணி தான் இப்ப வந்து அந்த எம்பிக்கள் எண்ணிக்கை எல்லாம் இருக்கு. 1971 வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரே மக்கள் தொகை தான், பீகார் ஒரே மக்கள் தொகை தான், ஏறக்குறைய ஒன்னாவது இருந்தது. இப்ப பார்க்கும்போது பீகாரோட மக்கள் தொகை வந்து அதிகமாயிருச்சு,
தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா பீகார் கம்பேர் பண்ற அளவுக்கு தமிழ்நாடு கொஞ்சம் கம்மி தான். பீகார் அதிக மக்கள் தொகை இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல வந்து 18 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி இருக்காங்க. ஆனா பீகார்ல 30 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பீகார்ல இந்த பிரச்சாரத்தை யார் முன்னெடுத்திருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி அப்படின்ற கட்சி தான் முன்னெடுத்திருக்கு. இந்த கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய உபேந்திர குஷ்வாகா அப்படின்றவர் தான் இந்த பரப்புரையை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இது பீகாருக்கு இழைக்கப்படும் அநீதி அப்படின்ற, அதாவது எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு 18 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கீங்க, அப்ப எங்க 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா, எங்களுக்கு இன்னும் ஒரு கூட பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறார். இந்த தொகுதி மறுவரை வந்ததுக்கு அப்புறம் பீகாருக்கு உத்தரப்பிரதேசத்துல எண்ணிக்கை கூடுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்தான் இந்த எண்ணிக்கை சீரமைக்கப்படும் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டோட கோரிக்கை, தமிழ்நாடு மட்டும் இல்லாம தென் மாநிலங்கள் கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா மக்கள் தொகை மட்டும் இதை வச்சு கணக்கிடக்கூடாது, வேறு பல ஃபேக்டர்ஸ் வச்சு நீங்க கணக்கிட்டா மட்டும்தான் ஃபேர் ஷேர் கிடைக்கும், ஃபேர் டீலிமிட்டேஷன் வரும்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய கோரிக்கை எழுந்திருக்கு இல்லையா. அப்படி பார்க்கும்போது பீகார் தேர்தலில் இந்த ஒரு தொகுதி மறுவரை பிரச்சனை என்பது பெருசா எதிரொலிக்க போகுதுன்னு தெரியுது. இதை வச்சு கூட வாக்குறுதியா கொடுக்கலாம் பாஜகக்காரங்க, உங்களுக்கு ஆதரவா வந்து இவ்வளவு எம்பிக்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பாஜக வாக்குறுதியா மாத்தினா கூட நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கடைசி வரைக்கும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்குள்ள வரமாட்டீங்க. இங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுனால இப்படி அநீதி வருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப கூட முதல்வர் என்ன சொல்றாருன்னா மக்கள் தொகையை கட்டுப்பாடா தான் இருக்கணும், 16 செல்வம் பெற்றுனா 16 குழந்தை பெற்று கூடாது, அந்த அடிப்படையில தான் சொல்றாரு. ஆனா அங்க இன்னும் அந்த விழிப்புணர்வு போதிய அளவுல கொண்டு பாஜகவுக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவுக்கு அதிக மக்கள் தொகை தேவை, அதிக மக்கள் தொகை வந்து அதிக வாக்குகள் வரும் உங்களுக்கு. ஆமா, அதனால வந்து நார்த் இந்தியா மட்டும் போதும் முடிவு பண்ணுறாங்க நினைக்கிறேன், உங்களுக்கு சவுத் இந்தியா வேண்டாம் எங்களுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியான இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்னு வந்திருக்கோம். இதுல மகாராஷ்டிரால அபிமன்னு ஒருத்தர் 60 வயசு ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காரு. உடல் முடியலன்னு சொல்லிட்டு பார்த்தப்ப மருத்துவர் பரிசோதிச்சுட்டு அவருக்கு உடம்பு முடியல, இனிமே அவரு அவ்வளவுதாங்கிற மாதிரி கண்ணடை கட்டிட்டு வழக்கம் போல ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு, இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை எடுத்து டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க. டெத் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவரோட இறுதிச் சடங்கு பணிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஊர்லேருந்து சொந்த பந்தம்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் அழுது கொடுத்துட்டு வீட்டில் கிடக்குறாங்க. இந்த சைடு பாடி எடுத்துகிட்டு போகிறதுன்னு எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. எடுத்துகிட்டு வரப்போ இப்போ இடையில ஒரு விளம்பரம் வரும் இல்லையா, நீங்க சாப்பிடாம இருந்ததுக்கு நன்றிமா, திடீர்னு முடிச்சு உட்காருவார்ல பாடி போத்துட்டு போனவர், அந்த மாதிரி இவருக்கு திடீர்னு ஹார்ட் பீட் வந்திருக்கு. இது எப்படி ஹார்ட் பீட் வருது டாக்டர் அப்படிங்கிறப்ப டாக்டர் சொல்லிருக்கா, அப்ப வேற ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்கன்னு இருக்காரு. நீ என்ன டாக்டர் வந்ததுக்கு ஏன்னா இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்றீங்க? சோ வேற ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் பார்த்திருக்காங்க. பார்த்ததுல 30 நிமிஷத்துல அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நார்மலா எழுந்து உட்காந்துட்டாரு, அந்த மரணத்துல இருந்து விலகி வந்துட்டாரு. சோ பழைய டாக்டர்கிட்ட போய் கேட்கறாங்க, என்ன டாக்டர் நீங்க இறந்து போயிட்டாரு, டெத் சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டீங்க, ஆனா நல்லா தானே இருக்காரு, இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனோமே அப்படிங்கிறப்ப, இல்லப்பா பக்கத்துல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு, என்னால பல்ஸ சரியா காதுல வாங்க முடியல, கணிக்க முடியல அப்படின்றாரு. கொஞ்ச நேரத்துல அப்பனை கொளுத்திருப்போம் டாக்டர், ஏன் டாக்டர் இப்படி பண்றீங்க அப்படின்னு. மகாராஷ்டிரால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏதோ நல்வாய்ப்பா அவருக்கு ஹார்ட் பீட் வந்ததுனால அவர் உயிரோட இருக்கிறாரு, இல்லைன்னா நேரம் முடிஞ்சு 15 நாள் பால் ஊத்திப்பாங்க. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.